வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் செய்த நன்மைகள் 1, 2 என்று அல்லவே, கோடா கோடியாகுமே. அப்படியென்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளும் கோடா கோடியாக இருக்கணுமே. ஆனால் நம்மில் எத்தனை பேர் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மூச்சு உள் சென்று வெளியே வருவதெல்லாம் அவருடைய கிருபை தானே. இந்த ஜீவன் இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் உயிரோடு வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லவா. இதுவரை நடத்தினவர், குறைவின்றி காத்தவர், மகிமையை தந்தவர், மகிழ்வை கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லவா. இதையெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். அந்த வசனத்தில் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது. தாவீது ஜெபிக்கிற ஜெபம் அது. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று அவர் கேள்விகளை எழுப்புகிறார். இது ஒரு ஞானமுள்ள இருதயம் கொண்டவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட கிருபையை குறித்து கேள்விகள் வரும். நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அநேகர் இன்றைக்கு இது என்னுடைய படிப்பினால் வந்தது, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் என்னுடைய உழைப்பினால் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிலும் இப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். யார் ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்களோ, ஒவ்வொரு டம்ளர் தண்ணீருக்கும், ஒவ்வொரு வாய் சோற்றுக்கும், ஒவ்வொரு நடைக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் யார் ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்தவர்கள். அவர்கள்தான் கோடான கோடி நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை தாவீது சொல்லுவதற்கு காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து என்று தொடர்ச்சியாக வருகிறது. முதல் பகுதியை பாருங்கள். என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்து போய்க் கொண்டிருந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். புழுதியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். குப்பையிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய தாத்தா பாட்டியை விட இப்பொழுது எத்தனை பேர் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய மூதாதையர்களை விட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் பின்பகுதியிலே சொல்லுகிறது, உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்று சொல்லுகிறது. நமக்கு தெரிந்த ஒரு பகுதிதான், ஆனால் மிகவும் உண்மையான ஒரு பகுதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். நம்மை பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் ராஜ ஆசாரிய கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அது எவ்வளவு கிருபை பாருங்கள். சுவிசேஷம் கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லையே. ஆனால் நம்மை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய புத்திரர் எனப்படும்படியாக, அவருடைய சுவிகாரம் என்று சொல்லப்படும்படியாக, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும்படியாக நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. இந்த வருடத்தின் கடைசியிலே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய ஆட்டு மந்தையிலிருந்து எங்களை எடுத்து எங்களை தெரிந்தெடுத்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் உறவாடி இருக்கிறார். ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆங்காங்கே வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி
அவருக்கு சொந்தமாக நம்மை வைத்திருக்கிறாரே, அந்த கிருபைக்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த வருடத்தினுடைய கடைசியிலே ஒரு ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடு ஒன்றை தூக்கி எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்து நம்மை பத்திரமாய் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் நமக்கு உண்டாயிருக்கிற அத்தனை நிமித்தமாக நாம் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இன்னும் நம்முடைய ஜீவனை பரிபூர்ண ஜீவனோடு நமக்கு கொடுத்து நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.